வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் செஷ்வன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செஷ்வன் சட்னி பண்ணுறதுக்காக நான் இங்கே 100 கிராம் காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும். காஷ்மீரி வத்தலுக்கு பதிலாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த வத்தலை வச்சும் செய்யலாம். முதல்ல வத்தலை தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கணும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொதிக்க வச்சா இது சீக்கிரமாகவே வத்தல் சாஃப்டாகி வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற வத்தலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வத்தல் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வத்தல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வத்தலை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது எல்லா வத்தலையும் எடுத்து வச்சாச்சு. இது இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது வத்தல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஆற வச்ச வத்தலை சேர்த்துடலாம். இப்போது எல்லா வத்தலையும் சேர்த்தாச்சு. இப்போ நாம் அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போது அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதில் 2 துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. உங்கள்கிட்ட சாப்பர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டை ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்கு பதிலாக சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இதில் கொத்தமல்லி இலையோட தண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு நிறம் மாறக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் அரைச்சி வச்சுருக்கிற வத்தல் விழுது சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. வத்தல்லாம் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வத்தல் அரைச்சா அதே ஜாரில் ஒரு கப் தண்ணி சேர்த்து அதை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, காணாட்டி பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் மறுபடியும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ், 3 to 4 ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வத்தல் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 3 to 4 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நல்லா கெட்டியாக வந்திருக்கு. ஓரங்களெல்லாம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், செஸ்வான் சட்னி ரெடி ஆயிட்டு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.